ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து GE3152 ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இது வந்து கம்பல்சரி கொஷினாக தான் கேட்பாங்க. ஒரு கொஷின் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க. இதுலேயே அந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரை இதில் வந்து அந்த தேர் செய்யும் கலை, அதுக்கப்புறம் இந்த சுடுமண் சிற்பங்கள், இந்த கொஷின்லேருந்து ஒரு கொஷின் இந்த டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தவுட் சாய்ஸாக ஃபஸ்ட்டு இந்த கொஷின் படிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த 2வது 3வது கொஷினால் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பார்த்தோம்னா இந்த யூனிட் 4 பொறுத்தவரையும் ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்கேன். இதுலேயே அந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூனிட் பொறுத்தவரை இந்த 4 கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம்னா இந்த சிலம்பாட்டமும் புலியாட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின் நல்லா தெளிவாக படிச்சுங்க. ரிமைனிங் அந்த கன்யான் கூத்து, தோல்பாவை கூத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கடைசியாக யூனிட் 5 பொறுத்தவரை இதில் வந்து அந்த கல்வெட்டுகள், அப்புறம் அந்த தமிழ் புத்தகங்களே அச்சு வரலாறு, இது 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின் நல்லா படிச்சுங்க. ரிமைனிங் அந்த கொடுத்துருக்க கொஷின் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது நான் வந்து ஒர்க்கில் இருக்கனால இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதேமாதிரி சில பேர் வந்து டவுட் வந்துருக்கலாம், இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து முக்கியமான கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணாம் கேட்கலாம். ஆக்சுவலாக இப்போ அந்த கொஷின்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 செமஸ்டர் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ரிமைனிங் இருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு டைம் இருந்தால் அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது மட்டுமாச்சும் நல்லா படிச்சுங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.